பாருங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் தூதனை அனுப்பிட்டாரு. பெரிய தப்பு பண்ணிட்டான் தாவீது, பெரிய மிஸ்டேக் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா, ஆண்டவர் நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை வேணும்ப்பா, அதுக்காக உனக்கு ஒரு 3 தண்டனை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அந்த தண்டனை அவன் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே டிசைட் பண்ணி அந்த தூதனை கர்த்தர் அனுப்பியாச்சு. ஆனா தாவீது உடனே என்ன சொல்றான் தெரியுமா? உடனே தன்னுடைய ஆசாரியர்களை கூப்பிட்டு, எப்பா உடனே ஓடி வாங்கப்பா, ஓடி வாங்க. எங்க போங்கன்னா, நேர எங்க ஓடுங்க? தேவ சமூகத்திற்கு ஓடுங்க. உங்களுடைய தூப கலசத்தை எடுத்துட்டு உடனே ஓடுங்க. கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று ஜனங்களுக்காக திறப்பில் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின வாதை அப்படியே நிறுத்தப்பட்டது. நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற வாதைகள் நிறுத்தப்படும். இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி நிறுத்தப்படும். ஆண்டவர் அதனைத்தான் நம்மிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு நேரம் இருக்க போகிறது. அது ராத்திரியோ பகலோ, அது எந்த நேரமோ, மதியான நேரமோ, எந்த நேரமோ, எந்த நேரமா இருக்கட்டும், 24 மணி நேரம் இருக்கிறது. ஆண்டவர் சீடர்களை பார்த்தா தான் கேட்டாரு, என்னோடு கூட 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியோ உற்சாகம் உள்ளது. முதலிலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அப்போஸ்தலன் யாருன்னு கேட்டா, பவுல். சவுலா இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். ஆனா அவருடைய அறிமுகம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அனனியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் சந்திக்கிறார். சந்தித்து, எப்பா சவுலுன்ற ஒருத்தரை நான் பவுலா மாத்திட்டேன், அவனிடத்துல நீ போ, அவனுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அவனுக்கு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு. அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம், ஸ்பெஷலான ஒரு பாத்திரம். ஆனா அந்த ஸ்பெஷலான அந்த பாத்திரத்தை ஆண்டவர் அனனியா அப்படின்ற தீர்க்கதரிசிக்கு அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறதுனா, அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். நான் நம்புகிறேன், உங்களை தேடி கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவார். உங்க எதிர்காலத்தை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுவார்கள். எப்பொழுது அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே, நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் அனுப்புவார். தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் அவன் என்ன பண்ணினானாமாம்? தான் ஜெபித்து வந்த வழக்கத்தின்படியே நம்மளா இருந்தா, ராஜாவினிடத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா, நம்ம காலையில ஒரு நேரம் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு மற்ற 2 நேரமும் ஸ்கிப் பண்ணிட்டு யாரையாவது ஒருத்தரை பார்க்க போவோம், ராஜாவை பார்க்க போவோம், இல்லைன்னா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போவோம். ஆனா தானியேல் என்ன ஒரு டிசைட் பண்ணியிருந்தான்னா, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வேணாலும் வந்துடட்டும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நாள்ல 3 டைம் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். காலையில நான் ஜெபிப்பேன், மதியானம் நான் ஜெபிப்பேன், சாயந்தரம் நான் ஜெபிப்பேன். 3 வேளை அது என்னுடைய ப்ரேயர் டைம். இந்த ப்ரேயர் டைமை நான் யாருக்காகவும் எந்த பிரச்சனைக்காகவும் நான் அந்த ப்ரேயர் டைமை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு தானியேல் முன்பு ஜெபித்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு அந்த டைம்ல போய் சரியா ஜெபம் பண்ணாராமா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய சகல வெளிப்பாட்டையும் கர்த்தர் தானியேலுக்கு கர்த்தர் தந்தார். சிங்கத்தினுடைய கெபியிலே போடும்போது கூட சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவனுடைய வாயை, சிங்கங்களுடைய வாயை கர்த்தர் கட்டி போட்டார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால், தேவ சமூகத்திலே நிற்கிற மனுஷனை குறித்து மிருக ஜீவன்களுக்கு கூட பயம் உண்டாகும். அந்த பயத்தை கர்த்தர் அந்த மிருக ஜீவன்களுக்கு தந்தார். நல்ல கரங்களை தட்டி, சிங்க கெபியிலே நான் இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரே என்னை காண்கிற தேவன், அவரே என்னை காண்கிற தேவன். அந்நாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெரிய ஃபங்க்ஷனான டைம், அவ்வளவு சந்தோஷமான டைம். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படின்னா யூத ஜனங்கள் எல்லாருமே அந்த பண்டிகை நாட்களில் எங்க கூடி இருக்கிறாங்கன்னா, அவ்வளவுதான், எருசலேம் ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த யூதர்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள் என்னன்னா அந்த நாள் தான். இந்த சந்தோஷத்துல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தேவாலயத்துல காசுக்காரர்கள் எல்லாம் ஆண்டவர் அடிச்சு துரத்தினாரு. அங்க பொருளை விற்கிறது, சாப்பாடை விற்கிறது, இவங்களுடைய ஜாலி அதிகமானதுனால அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே மாத்திட்டாங்க, அதை ஒரு டூராவே மாத்திட்டாங்க. இப்போ
இந்த அன்னாளுடைய கணவனார் வந்து பெண்ணினாள், அன்னாள், பிள்ளைங்க, ஃபேமிலிங்க, இவங்க எல்லாரும் எங்க போயிருக்கிறாங்கன்னா ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. இங்க எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு இருக்குது. அப்பொழுது அந்த கணவனார் வந்து அன்னாளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவங்களுக்கு குழந்தை இல்லை, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற? 10 குழந்தைங்களை விட நான் உனக்கு ரொம்ப பெருசு இல்லை, நான் உனக்கு நல்ல பையன் இல்லை, நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன், நீ ஏன் இந்த மாதிரிலாம் வருத்தப்படுற? ஆனால் வேதம் சொல்லுது, அந்த அன்னாள் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மனசு மட்டும் ஒரு இடத்த தேடிச்சு. மனசு மட்டும் ஒரு இடத்த தேடிச்சு. என்ன தேடிச்சு அப்படின்னா, எங்கேயாவது ஒரு மறைவிடம் இருக்குதா? நான் அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்னா, என் மனசார நான் அழணும், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கொட்டணும், நான் ஆண்டவரோட பேசணும். உடனே டிசைட் பண்ணிட்டா. தேடும்போது ஏலி என்கிற ஆசாரியன் உட்கார்ந்துட்டு இருக்கிற அங்க லட்சக்கணக்கான பேர் எதுக்கு வந்தாங்க? லட்சக்கணக்கான பேர் எதுக்கு வந்தாங்க? ஆலயத்துக்கு தான் வந்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட எங்க வரல சொல்லுங்க? ஒருத்தர் கூட பலிபீட தண்டையில வரல, ஒருத்தர் கூட பிரகாரத்திற்கு வரல. எல்லாரும் வெளியில இருக்கும்போது அன்னாள் ஒருத்தி மட்டும் எங்க வந்தாங்க அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திற்கு வந்து தூரத்தில் இருந்து அப்படியே தன்னுடைய இருதயத்தில் பேசி எல்லாத்தையும் கொட்டுறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே கொட்டுறாங்க. உடனே ஏலிக்கே ஒரு சந்தேகம் வருது, யாருமே வரல, நீ என்ன குடிச்சிட்டு கூட உள்ள வந்துட்டியா அப்படின்ற மாதிரி. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், நீ சமாதானத்தோடே போ, நீ சமாதானத்தோடே போ. இத்தனை பேரும் என் சமூகத்திற்கு வரல, நீ என்னுடைய சமூகத்திற்கு வந்ததினால் நீ சமாதானத்தோட போ. அடுத்த வருஷம் இந்நேரத்தில் நீ துக்கத்தோடு இந்த இடத்துல வந்த, ஆனா அடுத்த வருஷம் நீ சாட்சியோட வருவாய், நீ பலத்தோடு வருவாய், கண்ணீரோட நீ வந்திருக்கிற, நீ மகிழ்ச்சியோட வருவாய், நீ ஒன்றும் இல்லாமை வந்திருக்கிற, நீ ஒரு குழந்தையோட இந்த இடத்துல வந்துருவாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உண்மை. அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருந்தார். இப்ப ஆண்டவர் யாரையோ ஒருத்தரிடத்துல பேசுறாரு. நீங்க ரொம்ப நாளா உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருந்திருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த இடத்த நீங்க மறந்துருக்கலாம், அந்த நேரத்தை நீங்க மறந்துருக்கலாம். நான் கரெக்டா 9 மணி ஆனா தேவ சமூகத்திற்கு போயிடுவேன் பாஸ்டர். என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அனுப்பிட்டு நான் அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஜெபத்தில் நான் உட்காந்துருவேன். ஆனால் இன்னைக்கு அது எனக்கு இல்லை, இன்னைக்கு நான் அப்படி இல்லை. இன்னைக்கு வேலை பழு அதிகமாயிருச்சு, இன்னைக்கு வேற யோசனைகள் அதிகமாயிருச்சு. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் தனிமையிலே அழைக்கிறார், ஆண்டவர் மறுபடியும் அந்த நேரத்திற்கு அழைக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் நீங்கள் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் அவர் சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு, அவர் சமூகத்திலே விடுதலை உண்டு. வேறு எங்கு போனாலும் இதற்கு விடுதலை இல்லை, வேறு எங்கு போனாலும் விடுதலை இல்லை. வேதத்தில் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் போனாதான் விடுதலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். நேற்றைய தினத்தில் நம்ம தியானிச்சோம்ல, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவ சமூகத்திற்கு போனா வெற்றின்னு தெரிஞ்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு. அந்த சிறு பிள்ளை பலவீனமா இருக்கிறாங்க, அவருடைய தகப்பனார் ஆண்டவருடைய சமூகத்தில் போறாங்க, அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு அற்புதம் கிடைக்குது. அப்போ நமக்கு ஒரு நல்ல ஞானம் வேணும், தேவ சமூகத்தில் போனாதான் சில பிரச்சனைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் அதை உடைச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம்? இப்போவே உங்கள் பைபிளில் எழுதுங்க, இப்போவே உங்கள் டைரியில் எழுதுங்க. என்ன டைரியில் எழுதணும்னா, எனக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம், நான் தேவனை சந்திப்பதற்குன்னு ஒரு நேரம், அந்த நேரத்தில் வேற யாரையும் நான் சந்திக்க போவது இல்லை, அந்த நேரத்தில் வேற எந்த வேலையும் நான் வைத்து கொள்வது இல்லை. அது எனக்கும் தேவனுக்கும் உள்ள நேரம், நான் தேவனோடு செலவிடுகிற நேரம். அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்குங்க. நான் நம்புகிறேன், கண்டிப்பாக கர்த்தர் மௌனமாக இருக்க மாட்டார். உங்களை பயன்படுத்துகிற காலம் வரும். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாட போறோம். சிங்க கெபியில நான் இருந்தேன், ஆனால் அவர் என்னோடு கூட இருந்தார். அவரே என்னை காண்கிறவர், அவரே என்னை சுமக்கிறவர். இப்பொழுது அதற்காக இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும், அதற்காக இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடையட்டும். நான் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் இப்பொழுது ஒரு அனுகூலத்தை கர்த்தர் எனக்கு கட்டளை இடுவாராக. என்னுடைய ஜெப நேரத்தை ஃபிக்ஸ் பண்றதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். சிங்க கேபியில் நான்
இருந்தேன். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஆடுவோம். சிங்கக்கேபியோ இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். ஆடிக்கொண்டே இயேசு என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் உன்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்து. அவரே கைகளை எல்லாரும் மேல தட்டி, நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சொல்லுங்க. இயேசு என்னை ஒரு விசை கூட கைகளை மேல தட்டி, நீரே என்னை காண்பவர், நீரே. ஹல்லேலூயா. நீரே சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடும். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை, தேவனுக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் கண்டிப்பா ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார், சந்திக்க வருவார். ஏன்னா ஆண்டவருக்கு நீங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அவரை கனப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கனவீனப்படுத்த மாட்டார், கனவீனப்படுத்த மாட்டார். நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லி இருக்கிறேன். 7 ஆண் மக்கள், 7 ஆண் மக்கள், 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய கண்ணால பார்த்ததை நான் சொல்றேன். 3வது பையனுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த அவங்க குடியிருக்கிற வீட்டில் உள்ளுக்குள்ள படுக்கிறதுக்கு இடம் இல்லை. பெண்கள் உள்ள படுத்தாங்கன்னா ஆண்கள் வெளியே தான் படுக்கணும். அவ்வளோ குட்டியான வீடு. ராத்திரியானா எல்லாரும் கட்டில் தூக்கிட்டு வெளியே வருவாங்க, ஆண்கள் எல்லாருமே. இல்லைன்னா பாயை விரித்து தரையில் படுப்பாங்க, வெளியில் படுப்பாங்க. இந்த லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ள, அம்மா 2 மகள்கள் உள்ள படுத்துப்பாங்க, அப்பா உள்ள படுத்துருப்பாரு. கல்யாணமாகி 3வது பையனுக்கு கல்யாணமாகி ஒரு சிஸ்டர் உள்ள வர்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்தா அந்த கல்யாணமான அண்ணன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நம்ம எல்லாரும் லேடிஸ் எல்லாம் உள்ள படுப்போம், ஜென்ஸ் எல்லாம் வெளியே படுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, இல்லை உள்ளுக்குள்ள படுக்க முடியாது. உடனே அந்த கோச்சுகள், அந்த பொண்ணு அவங்க வந்து, இப்படி இந்த சின்ன வீடா இப்படி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, எங்க வீட்டுக்கு வாங்கன்னா இழுத்துக்கல. கரெக்டா ஷார்ப்பா 4 மணி, 4 மணிக்கு
அலாரம் வச்சு எழும்பி அந்த சின்ன வீட்டுக்குள்ள முழங்கால் படிடுறாங்க. எத்தனை வருஷம்னா சரியா 1 year. ஒரு வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த சிஸ்டர் வந்து காலையில 4 மணிக்கு எழும்பி முழங்கால் படிடாத நாளே இல்லை. 4 மணிக்கு எழும்பி நின்று ஏசப்பா சமூகத்துல ஆண்டவரை ஆராதிச்சுட்டு, ஆண்டவரே, ஆண்களெல்லாம் வெளியில படுத்து கிடக்குறாங்க, ஆண்டவரே நாங்க உள்ள இருக்கிறோம், ஆனா எல்லாரும் ஒரு வீட்டில் உட்கார்றது மாதிரி ஒரு வீடை தாங்க, எங்களுக்கு இது எட்டாத உயரம், எங்க கணவனாருக்கு இது எட்டாத உயரம். அப்போ 1 year சரியா ஒரு வருஷம் ஆகுது. டெய்லி டைரி எழுதுற பழக்கம். அன்னைக்கு அந்த 1 year முடிகிற அன்னைக்கு முழங்காலில் நிற்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு முழங்கால நின்று கண்ணை முடி ஜெபம் பண்ணும் போதே ஒரு தரிசனத்தை போல ஒன்றை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல வயசான ஒருத்தர் ஒரு வெள்ளையும் ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு அங்கியை போட்டுட்டு வந்து ஒரு பேப்பர் துண்டை மடித்து இந்த சிஸ்டருடைய கையில் கொடுக்குறாங்க. உடனே இந்த சிஸ்டர் அந்த பேப்பர் துண்டை எடுத்து நிமித்து உள்ள பார்த்தா, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற வேர்டு எழுதப்பட்டிருக்குது அந்த பேப்பர். உடனே கண்ணை திறந்துட்டான். கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்லை, கையில எந்த பேப்பரும் இல்லை. ஆனா அந்த பெரியவர் வந்து கொடுத்த அந்த அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும். உடனே அன்றையிலிருந்து வீட்டுக்காக ஜெபம் பண்றதை நிறுத்திட்டாங்க. நன்றி மட்டும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, எனக்கு வீட்டை தந்ததற்காக நன்றி, எனக்கு வீட்டை தந்ததற்காக நன்றி, நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி. அந்த ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற கணவனார் எதேர்ச்சியா அவர் வந்து ஒரு பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸ் பண்றாரு. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரரான ஒருத்தரிடத்துல ஒரு பிஸ்னஸ் கிடைக்குது. அந்த பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து 3 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தார். எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா, அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள அந்த மாதிரி ஒரு வீட்டை யாருமே அது வரைக்கும் கட்டினதில்லை. அவ்வளவு பிரமிக்கத்தக்க வீடு. ஸோ அந்த வீட்டினுடைய டெடிகேஷன், அந்த வீட்டினுடைய திறப்பு விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் வரணும், நீ ஒரு ஊழியக்கார, நீங்கள்லாம் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த வீட்டிற்காக டெடிகேஷனுக்கு போகும்போது ஃப்ரெண்டு ஹால் திறந்து அப்படியே வாசல்ல இருந்து பார்த்தா, சர்ச்சுக்குள்ள ஒரு பெரிய வசனம் போடு வைப்பாங்கல்ல, சர்ச்சுக்குள்ள ஒரு பெரிய ஃப்ளெக்ஸில் வந்து வசனம் வச்சா எப்படி இருக்கும், அந்த வீட்டையே ஆக்குப்பை பண்றது மாதிரி முன்னாடி ஒரு வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உடனே நான் அந்த சிஸ்டரை பார்த்து சொல்றேன், சிஸ்டர் வீடு ரொம்ப அழகா இருக்குது, ஆனா இந்த வசனம் இவ்வளோ பெருசா போட்டிருக்கிறீங்களே, சர்ச்சில் போடுறது மாதிரி கொஞ்சம் குட்டியாக அழகா ஃப்ரேம் பண்ணி வேணா நான் தரட்டுமா, அந்த மாதிரி போட்டா அழகா இருக்குமே அப்படின்னு. உடனே தான் இந்த சாட்சியை சொன்னாங்க, இந்த வசனம் சின்னதா போட வேண்டிய வசனம் இல்லை, இந்த வசனம் பெருசா போடணும். கர்த்தர் என் அங்கலாய்ப்பை கேட்டார், நான் குறிப்பிட்ட நேரத்திலே தேவன் எனக்காக வந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். உன் பிள்ளைக்காய் திறப்பிலே நிற்கிற, உன் குடும்பத்துக்காய் திறப்பிலே நிற்க, உன் எதிர்காலத்துக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனத்தை விட்டு நீ வெளியே வா, அந்த காரியங்களை விட்டு வெளியே வா, அந்த வேலை பழுவை விட்டு வெளியே வா, நீ என்னிடத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒரு டைம் இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க, பிளான் பண்ண போறீங்க. நான் நம்புறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க உயர்வை என்னுடைய கண்கள் பார்க்கும். நீங்களும் ஒரு நாள் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் உங்க முன்னாடி வந்து நிற்பார். இந்த நேரத்தை நீ எனக்காக செலவு செய்தாய் அல்லவா, நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க மனசுக்கு என்ன நேரம் தோணுதோ, தேங்க்யூ ஜீசஸ், என்ன வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் இப்போ எனக்கு உண்டு பண்ணி தருவீராக. நீங்க கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த நேரத்தில் உனக்காய் காத்திருப்பேன். அந்த நேரத்தில் பரலோக தேவன் நமக்காய் காத்திருக்க போகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காய் வாக்குத்தத்தங்களை வைத்து காத்திருக்க போகிறார். அந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னம் நம்மை மூடும். அந்த நேரத்திலிருந்து நம்ம எழும்பி வெளியே வரும்போது நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது கூசுகிற அளவிற்கு அவருடைய பிரசன்னத்தினால ஆண்டவர் நம்மை நிறைக்க போகிறார். கேளுங்க, ஹல்லேலூயா.
ஹalleluya. தடைகளை தாண்ட பண்ணுகிற கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இப்பொழுது கர்த்தர் கட்டளை இடுவீராக. கேளுங்க கேளுங்க. கர்த்தர் நிறைய பேரை பிரிச்செடுக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நிறைய பேரை ரகசியங்களை பேசுவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். இல்ல, நான் உன்னை நடத்த போறேன். நீ என்னுடைய சமூகத்தில் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறும். கர்த்தர் சமூகத்தில் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறும். நன்றியப்பா, 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 நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள். நான் அதிகாலையிலே விழித்திருப்பேன். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறது. கர்த்தர் என்னை காலைதோறும் தட்டி எழுப்புகிறார். அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெளிவா என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, நீ எனக்குன்னு ஒரு நேரத்தை, எனக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி, அந்த நேரத்தில் வேற எந்த அப்பாயின்மெண்ட்டும், ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கடினமா இருக்கும், ஒரு சில நாட்களுக்கு கடினமா இருக்கும். ஆனா நீங்க பழகுங்க. இனி விட மாட்டேன். வெளியூருக்கு போனா கூட அந்த நேரத்தில் நான் எப்படி இருப்பேன்னா அவைலபிள். ஆண்டவர் என் கூட சொல்லுவார், இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருந்து ஆரம்பிக்கும். இந்த அக்கினி தழல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வைக்கிறாரு. நிச்சயமா சொல்றேன், அடுத்து உங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இது பற்றி பிடிக்க போகிறது. இது அடுத்து அவங்களும் செய்ய ஆரம்பிக்க போறாங்க. உங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு ஜெப டைம் வரப்போகிறது. உங்க குடும்பத்திற்குன்னு ஒரு ஜெப நேரம் வரப்போகிறது. இந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்களேன் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் எப்படி உங்க பிசினஸை ஆசீர்வதிக்காம இருப்பாரு? ஆண்டவர் எப்படி உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்காம இருப்பாரு? கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷனிடத்திலே போய் நின்று நம்ம வெட்கத்தோட திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திறக்க முடியாத வாசல்னு ஒன்றும் இல்லை. அவர் திறக்க முடியாத இருதயம்னு ஒன்றும் இல்லை. அவர் முன்னாடி கடந்து போனார்னா எப்படிப்பட்ட கோணலான பாதையும் செவ்வையாய் மாறும். நமக்கு கூப்பிட்டு கொடுக்கிறதற்கு அவர்களுக்கு இருதயத்தில் பேசுறதுக்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படி அவர் எனக்காக தரித்திரரான கர்த்தர். என்னை எப்படி வெட்கப்படுத்துவார்? என்னை எப்படி கைவிடுவார்? எனக்கு எப்படி ஆண்டவர் செய்யாம இருப்பார்? பஞ்சமுள்ள தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அற்புதத்தை கொடுத்தார். 100%. எப்போ? எல்லாரும் விவசாயம் பண்ணாம இழுத்து மூடிட்டு உட்காந்துருக்கும் போது ஆண்டவர் ஈசாக்கை எப்படி பிளஸ் பண்ணாராமா? 100%. ஆனா ஈசாக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தனக்கு வேண்டிய மனைவியை பார்க்கறதுக்காக வேலைக்காரன் போயிட்டு திரும்பி வந்தா, தன்னுடைய மனைவி முதல்ல தன்னுடைய கணவனாரை எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, அவர் எங்க பார்க்கறாங்க? ஈசாக்கு தியானம் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்க்கறாங்க. ஒரு கணவனார ஒரு மனைவி மதிக்கிறாங்க. அவள் உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கி, வேதம் சொல்லுகிறது, முக்காடிட்டு கொண்டாள். அந்த வேலைக்காரன் சொல்லவே இல்லை. தூரத்தில் பார்க்கும்போது தன்னுடைய எஜமானன் இவர்தான் அறிஞ்ச உடனே இறங்கி முக்காடிட்டு கொள்றாரு. இந்த பயம் எப்படி வந்துருச்சு? நான் சொல்றேன், ஆளுடைய தோற்றத்தை பார்த்து இந்த பயம் வரல, இந்த கீழ்ப்படிதல் வரல. எங்கேருந்து வந்துச்சுன்னா, தேவ சமூகத்திலிருந்து ஈசாக்கு வெளியே வரும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவரை குறித்த ஒரு பயமும் அச்சமும்
கண்டிப்பாக வந்துருச்சு. நான் நம்புறேன், இந்த உலகமே உங்களை பார்த்து பயப்படும். இந்த உலகமே உங்களை பார்த்து பயப்படும். சத்துரு பயப்படுவான். யாரை பார்த்து பயப்படுவான்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்துட்டு வர்றவங்களை பார்த்து நிச்சயமா இந்த உலகம் பயப்படும். இந்த உலகம் பயப்படும். இந்த உலகம் பயப்படும். உன்னுடைய சொந்தக்காரர்கள் பயப்படுவார்கள். கண்டிப்பா பயப்படுவாங்க. தேவ சமூகத்திலிருந்து வருகிற உங்களை பார்த்து சத்துரு பயப்படுவான். சத்துரு பயப்படுவான். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸுக்கு நான் சொல்றேன், ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, சில கணவன்மாரை வேற எதுலையுமே நீங்க மாற்ற முடியாது. உங்க கணவன்மாருக்குனுடைய அன்பு உங்க மேல திரும்புறதற்கு நீங்க வேற எதையுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற இந்த மனிதர்கள் எதுனாலையும் திருப்தி அடைய மாட்டார்கள். எதை கொடுத்தும் இந்த உலகத்தினுடைய மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எடுங்க, ஒண்ணு மட்டும் எடுங்க. உண்மையா ஜெபிக்கிற நீங்க ஜெபிக்கிற மாதிரி நடக்கணும். உண்மையா தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு தேவனோட பேசுகிறத உங்க கணவனார் பார்க்கிறாருன்னு வைங்களேன். உங்க முழங்கால மட்டும் உங்க கணவனார் பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன். நீங்க அதிகாலையில எழும்பி தேவ சமூகத்துல நிற்கிறத உங்க கணவனார் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்க பிள்ளைங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். நான் நம்புறேன், உங்களை குறிச்ச பயமும் திகிலும் கண்டிப்பாக உங்க மற்றவர்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு விரோதமாய் அவங்க பேச முடியாது. அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகிமை. நீங்க தொட்டனா அப்படின்ற மந்திரவாதி அவருடைய சாட்சியை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ரட்சிப்பின் அனுபவம். எலிசபெத் என்கிற ஒரு பொண்ணுக்கு மந்திரவாதம் வைக்க போகும்போது அந்த பெண் வந்து தான் அனுப்பின குட்டி சாத்தான் திரும்பி வந்து, நீ எங்கெங்கேயோ அனுப்பின, எல்லா இடத்துக்கும் போனேன், ஆனா இங்க மட்டும் நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னு சொன்னா, நான் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. அது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சுத்தி அக்கினி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த பொண்ணை தொட முடியல அப்படின்னு சொன்ன அந்த வேர்டை வச்சு இந்த மனுஷன் அப்போ இதை விட ஒரு பெரிய தேவன் இருக்கிறாரான்னு சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின சாட்சி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் நம்புறேன், நமக்கு கர்த்தர் அக்கினி சூளையா இருப்பார். ஆனா இல்லாத பட்சத்துல நீங்க என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் நான் நம்புறேன் அது வந்து வீண். அது வந்து வீண். அது வந்து எனக்கு அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல, எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, இந்த மாதிரி எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். எதுவுமே சொல்ல வேண்டாம். சிலர் வந்து ரொம்ப வெறுப்பாயிடுறாங்க. ஆண்டவர் மேல ரொம்ப வெறுப்பாயிடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மேல ரொம்ப வெறுப்பாயிடுறாங்க. இல்ல, அவரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். அவரை தேடுகிறவருடைய இருதயம் சந்தோஷப்படும். அவர்களை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். செலக்ட் பண்ணலாமா? டைமை ஃபிக்ஸ் பண்றீங்களா? இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். என்ன ஜெபிக்க போறேன்னா, நீங்க எடுக்கிற அந்த பொருத்தனையை ஆண்டவர் இப்ப நிறைவேற்ற போறாரு. ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் நீங்க கர்த்தர் சமூகத்தில் உங்களுக்கு விடுதலை இருந்தால் உங்க கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. நீங்க பலிபீடத்துக்கு நேராக உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. பலிபீடத்துக்கு இப்போ ஒரு நிமிஷங்களே மனசுல நீங்க நினைச்சுக்கங்க. நீங்க மனசுல நினைச்சிட்டு மனசுல வந்து அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 3 டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 3 டைம்ஸ், ஒரு 3 டைம். அப்படின்னா நீங்க 1 hour 2 hours அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ஒரு 20 minutes 20 நிமிஷம் கூட, காலையில் ஒரு 20 minutes, மத்தியானம் ஒரு 20 நிமிஷம், மாலையில் ஒரு 20 நிமிஷம், இந்த இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் 3 அரை மணி நேரம் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 hours ஆண்டவரோட தனியாக போய் வேற எந்த ஜப குறிப்புக்காகவும் ஜபிக்கிறது அல்ல. போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் எதை மன்னிக்கணும், நான் எதை விடணும், இன்னும் என்னில என்ன மாற்றம். இந்த ஜபத்துல வந்து வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டாம். வேற இது ஆண்டவரோட ரகசியத்தை பேசுகிற நேரம். இந்த நேரம் எதுனா ஜப குறிப்பை ஜபிக்கிற நேரம் இல்லை, உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிற நேரம். இந்த மாதிரி பண்ணிட்டேன் பர்சனலா தனியா ஆண்டவரோட பேசுகிற ஒரு டைம் தான் இந்த 3 நேரம். வேற எதுவுமே பர்சனலா போய் உட்கார்ந்து இப்படி இருக்க ஆண்டவரே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இப்படி இந்த சூழ்நிலை இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க. இல்லை அப்படின்னா இன்னும் ஏதாவது என்கிட்ட மாற்றம் ஏதாவது தேவைப்படுதா, நான் ஏதாவது மாறணுமா, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்களும் ஆண்டவரும் உறவாடுகிற ஒரு நேரம். ஸோ ஒரு 3 times, ஒரு 3 நேரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 3 நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த டைம்ல நீங்க வந்து ஜெபிக்கணும். இல்லை 3 நேரம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னா சரி ஒரு 2 time 2 நேரம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்படியும் இல்லை எனக்கு ஒரு நேரம் தான், அந்த நேரம் வந்து நான் ஒரு 1 hour அப்படியே உட்கார்ந்துருவேன் அப்படின்னு சொன்னா
அதுக்காக ஒருவேளை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரலாம், ஒருவேளை நீங்கள் இழக்க வேண்டியது வரலாம், உங்களுடைய தூக்கத்தை இழக்க வேண்டியது வரலாம், பரவாயில்ல. நீங்கள் டிவி பார்க்குறதை இழக்க வேண்டியது வரலாம், பரவாயில்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு நீங்கள் எதை இழந்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆண்டவருக்காக விட்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை, கர்த்தருக்காக விட்ட எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. ஆண்டவருக்காக எதை சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அதை கர்த்தர் 100 மடங்கு நமக்கு திரும்ப தருவார், இம்மையிலும் மறுமையிலும். சோ ஒவ்வொரு வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கூட நீங்க தீர்மானம் எடுங்க, பெரியவங்க எல்லாம் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒரு டைம் இப்போ உங்க மனசுல நினைங்க, பார்க்கலாம், நினைங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எதுக்கு ஜெபிக்க போறேன்னா, கர்த்தர் இதுல எந்த தடையும் இல்லாமல் உங்களை கர்த்தர் ஜெபிக்க வைப்பாராக, ஜெபிக்க வைப்பாராக. ஆண்டவரே, மனசுல நினைச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இது என்னுடைய பிரேயர் டைம், இது தேவனோடு நான் சஞ்சரிக்கிற நேரம். இந்த நேரத்தில் வேற யாரும் நிச்சயமா என்ன தடுக்க முடியாது. இந்த நேரத்தில் என்னுடைய போனை நான் பக்கத்தில் வைக்க போறது இல்லை. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலையும் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, மற்ற நேரங்களிலே உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு விடுதலை இல்லைனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை தனியா சந்திக்க விரும்புறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் தனியா சந்திக்க விரும்புகிறார். இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ பயன்படுத்தப்பட போகிற பாத்திரம், நீ பெரிய காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் போல அல்ல, நீ ஸ்பெஷல். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஸ்பெஷலான பிள்ளைகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகளே, உன் கூட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, உனக்கு நான் நிறைய சொல்லி தர வேண்டியது இருக்குது. இந்த தேசத்தை விட்டு என்னிடத்திலே கொண்டு போகிறதுக்குள்ள உன்னை நான் ரொம்ப அழகா நடத்துவேன், நீ என் சத்தத்தை கேட்ப. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே, அந்த ஜெப வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக, அந்த ஜெப மகிமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. அப்பா, ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா, ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா, ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். அந்த ஜெப நேரத்தை இப்போ ராஜா, அதற்கு எந்த தடையும் வரக்கூடாது, எந்த தடையும் வரக்கூடாது, எந்த பலவீனம் வரக்கூடாது. எங்கிருந்தாலும் அந்த நேரத்தை உங்க சமூகத்தில் செலவிடணும். அது எந்த இடத்துல டிராவல்ல இருந்தாலும் அந்த நேரம் கர்த்தர் சமூகத்தில் செலவிடணும். நீங்க எங்களோட பேசணும். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், நிறைவேற்றுகிற கர்த்தர். சோ ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா, எழும்பி நிற்கலாமா? ஸோ எழும்பி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை உட்கார வைக்கிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இருந்தால் எழும்பி நில்லுங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே இந்த சத்தத்தை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பலைகள் யாருடைய கையிலையும் ஆண்டவர் தரல, ஆண்டவர் மோசையினுடைய கையில் தான் கர்த்தர் தந்தார். அவருடைய விரலினால் எழுதின கற்பலைகளை ஆண்டவர் எங்கே கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் மோசையினுடைய கையில் கொடுத்தாரு. அது ஸ்பெஷலாக ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தை குறித்து நிறைய கற்பலைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்காக கர்த்தர் விருப்பப்படுறாரு. எனக்கு தெளிவா தெரியுது, எனக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது, என் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் தனியா பேச விரும்புறாரு, ஆண்டவர் தனியா பேச விரும்புறாரு, தனியா பேச விரும்புறாரு. பாருங்க, உங்களுக்கு யாருமே நிரந்தரம் இல்ல, உங்களுக்கு யாருடைய அன்பு உங்களுக்கு நிரந்தரமா இருக்குது? நீ திரும்பி பாருங்க, கிடையவே கிடையாது. எல்லாரும் உங்களை காயப்படுத்த தானே செய்யறாங்க, எல்லாரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உறிஞ்சிட்டு உங்களை விடுறவங்களா தானே இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு யாருமே இல்லைனாலும் நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன். உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளே இருந்தது போல, முன்னோர்களுக்குள்ளே இருந்தது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் வீட்டில் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீதான். உன் கூட நான் தனியா டிஸ்கஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரே ஆலயத்தில் இருந்த ஏலி இடத்துல ஆண்டவர் பேச விரும்பல, ஒரே இடத்துல இருந்த ஏலி இடத்துல ஆண்டவர் பேச விரும்பல. ஆனா யார்கிட்ட தான் ஆண்டவர் பேச விரும்பினாரு? சத்தமா சொல்லுங்க, சாமுவேல்கிட்ட தான் பேச விரும்பினாரு. அப்போ உங்களையும் என்னையும் சாமுவேலை போல தான் ஆண்டவர் பார்க்கிறாரு, சாமுவேலை போல தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனால மனுஷன் மனுஷன் மனுஷன்னு தயவு செய்து ஓடாதீங்க, தயவு செய்து ஓடாதீங்க. அவர் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாலும், கண்டிப்பாக சொல்கிறேன்,
நீங்க யாருக்கு ரொம்ப சேவை செய்யறீங்களோ, நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, நீங்க யாரை நிறைய எதிர்பார்க்குறீங்களோ, நீங்க யார்கிட்ட ரொம்ப பேசணும்னு நினைக்கிறீங்களோ, யாரு ரொம்ப ஆறுதல் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவங்கள ரொம்ப காயப்படுத்துவாங்க. இது மறக்க முடியாத உண்மை. இது மறக்க முடியாத உண்மை. இது மறக்க முடியாத உண்மை. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாரையும் ஒரு லிமிட்ல வைக்கணும். எனக்கு அன்லிமிட்டா போகக்கூடிய ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ பின்னாடி தான் தொட்டா, வஸ்திரத்தினுடைய பின்னாடி தான் தொட்டா. ஆனா ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவரை பின்னாடி ஃபாலோ பண்ண அவருடைய வல்லமை உங்களை தொட்டுட்டே இருக்கும். அவருடைய மகிமை உங்களை தொட்டுட்டே இருக்கும். ஆனா வேற யாரையும் ஃபாலோ பண்ணா, சிலரெல்லாம் பார்த்துங்களேன், யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிச்சுங்களேன், ஒரே ஃபோனில் டக்குன்னு எடுத்துருவாங்க. அவங்க ஃபோன் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். தப்பு இல்லை, முக்கியம். அரசியல் தலைவர் அரசியலில் இருக்காங்க பாருங்களேன், சிலரெல்லாம் அரசியலில் இருக்கிறவங்க தலைவர்களுடைய ஃபோன் நம்பரை மட்டும் தனியான ஒரு ரிங் டோனில் வச்சுருவாங்க. எதுக்கு? தவறு இல்லை. இன்னொருத்தர் வந்து நமக்கு கூப்பிடும்போது ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸுக்கெல்லாம் தனியாக ஒரு ரிங் டோன் வச்சு, ஓ இவங்க தான் கூப்பிட்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விழுந்து அப்படியே சிலர் பாருங்க, சிலருடைய ஃபோன் வந்தோன்னா அப்படியே எழும்பி நிற்பாங்க. தப்பு இல்லை. நம்ம வந்து அந்த பெரிய மரியாதைக்குரிய கனம் தாழ்ந்து போகிறது அதெல்லாம் ஒரு நல்ல கேரக்டர் தான். ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் வந்து ஆசையாக செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க, சாப்பாடை விருப்பமாக செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க, கால் வலி பெருசாக தெரியாது. ஆனால் எந்த அளவிற்கு நம்ம மனுஷனை அப்படி போகிறோமோ, சட்டுன்னு காயப்படுத்துறவங்க யாரு சொல்லுங்க? யார் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கா? யார் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கா? நீங்க நேசிச்சவங்களா, நீங்க நேசிக்காதவங்களா, நீங்க செஞ்சவங்களா, செய்யாதவங்களா? நமக்கே ஒரு நேரத்தில் அவங்க மேல என்ன வர, போப்பா நீயும் இப்படி தானப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல நமக்கு மனசே என்ன பண்ணாது சொல்லுங்களேன்? அவங்க மேல மனசே ஒட்டாது. எப்பா இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க என்ன வந்து இப்படி அப்படியே விட்டுருவோம், நம்ம மனசே விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட மனசே விட்டாச்சா அடுத்தவங்கள்ட்ட போய் ஒட்டிக்குவோம். இல்லை, நீங்க எங்க போனாலும் இதுதான் நடக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கும் ஒருத்தர் தான் உண்டு, உங்களுக்கு எனக்கு ஒருத்தர் தான் உண்டு. அவர் நம்ம எல்லாரையும் விட பொசசிவ் உள்ளவர். அவர் நமக்கு நிறைய பேருக்கு பொசசிவ் இருக்கும், அதல்ல அவருக்கு நிறையவே இருக்குது. என் பிள்ளைய யாரிடத்துல நான் விட்டு தர மாட்டேன். உங்களை அவர் சமூகத்தில் இழுக்கணும்னு நினைச்சாருன்னா அதுக்காக ஆண்டவர் என்ன வேணும்னாலும், நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரே, தப்பு இல்லை. ஆனா என்ன உங்க கூடவே வச்சுக்குங்க. அதுதான் உண்மையான ஆண்டவர் மேல இருக்கிற பாசம். அதனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அப்படி செலக்டான பர்சனை தான் ஆண்டவர் என்னது, என்கிட்ட வா. அத்தனை 20 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 20 லட்சம் பேர் இருக்கிறதுல 10 பேரை தெரிஞ்சுட்டு மோசே மேல வாணியா ஆண்டவர் கூப்பிடல. நீ அங்க மூப்பர்களா ஏற்படுத்தி இருக்கல, அந்த மூப்பர்களை கூட்டிட்டு மேல வாணியா ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ சொல்லுங்க, நீ மட்டும் வாடா. ஏன் அப்படின்னா, நான் உன் கூட என்ன பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு யாரையோ ஒருத்தரை பார்த்து கத்தர் ஸ்ட்ரெயிட்டா என்கவுண்டர் பண்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களை நேருக்கு நேர் கத்தர் பேசுறாரு. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மட்டும் தான் தனியா அழைக்கிறாரு. உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மட்டும்தான் அழைக்கிறார். ஏன்னா உங்களோட பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்கும், உங்களோட பழகிறது ஆண்டவருக்கு பிடிக்கும், உங்களை பயன்படுத்துறதுக்கு கத்தர் நினைக்கிறார். கத்தர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் விட்டு உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேற போகிறது. கைகளை மேல உயர்த்தி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இந்த காரியத்திற்காக பாஸ்டர் அம்மா ஜெபிக்க போறாங்க, எல்லாருக்காக அந்த டைமுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்க பொருத்தனைக்காக ஜெபம் பண்ண போறாங்க. அந்த ஜெபம் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களோட பேசுகிறத கர்த்தர், இந்த பிரச்சனை வந்தது, இந்த சூழ்நிலை உனக்கு வந்தது, கண்டிப்பா தீமைக்கு இல்லை. உன்னை தனிமைப்படுத்தினது கண்டிப்பா தீமைக்கு இல்லை. இந்த கடினமான பாதையை கர்த்தர் கடக்க பண்ணினது, கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தீமைக்கு இல்லை.
தீமைக்கு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சார். இல்லைன்னா நீ என் பக்கம் வந்திருக்கவே மாட்டப்பா. இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்துல வந்திருப்பாரா? கண்டிப்பா வந்திருக்க மாட்டார். பணம் இருந்திருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டான். நல்ல வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டார். ஆனா இளையகுமாரன் தன் தகப்பனை தேடி வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அத்தனை நாளும் உங்க குடியான இடத்துல போய் ஒட்டிட்டு அவனுடைய பன்னிக்குட்டிய ஆட்டுக்குட்டிய பார்க்கறது மாதிரி பார்த்ததுக்கு அப்புறமும் வீட்டில் இருக்கிற பன்னிக்கு கொடுக்குறான் சாப்பாடு. எனக்கு தனக்கு தரலங்க. அதனாலதான் இளையகுமாரனுக்கு ஒரு தீர்மானம் வருது, நான் என் தகப்பனாரிடத்திற்கு போவே. சிஸ்டர், இளகுன மனசு கூட உங்களுக்கு கடினமாயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பை தவிர வேற எதுவும் இல்லை. ஆண்டவர், பிரதர், இதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு ஆண்டவரே, என்ன ஏன் ஆண்டவரே இப்படி வச்சீங்க? யாரோ ஒருத்தருடைய கேள்வி கர்த்தர் சமூகத்தில் போய் எட்டிகிட்டே இருக்குது. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இந்த மாதிரி வச்சீங்க? எதுக்கு ஆண்டவரே இப்படி வச்சீங்க? எதுக்கு இதை என்னை விட்டு எடுத்தீங்க? இதெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன். உன்னுடைய ஆறுதல் என் சமூகத்தில், உன் சந்தோஷம் என் சமூகத்தில், உன் எதிர்காலம் என் சமூகத்தில், உனக்கு இருக்கிற எல்லாம் என் சமூகத்தில். நான் உன்னை ஆற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன் காயம் கட்டுவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஓ, நான் உன்னை கொண்டு போவேன், நான் உன்னை எல்லாவற்றையும் செய்வேன். யாருமே உன் கூட இருக்க மாட்டாங்க, நான் உன் கூட இருப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாஸ்டர்மா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் முழு வெள்ளத்தோடு கூட ஒப்பு கொடுங்க. இப்ப கர்த்தர் உங்களை தனியா அழைக்கிறார். பெரிய நாள் வரல, அன்னாளே உனக்குள்ள மட்டும் அந்த உந்து சத்தியை ஏன் வச்சேன்? உன்னை மட்டும் ஆலயத்துக்கு ஏன் தனியாக கொண்டு வந்தேன்? இல்லை, உன்னை கொண்டு ஒரு பெரிய தீர்க்க தரிசியை நான் உருவாக்க போறேன். உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து உயிர்ப்பிக்க போகிறது சாதாரணமான பர்சன் அல்ல, அது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய வல்லமை உள்ள தீர்க்க தரிசியை உன்னிடத்திலிருந்து உருவாக்குவதற்காக தான் உன்னை நான் தனியா அழைக்கிறேன். நீ என்னிடத்துல தனியா வருவ, நீ என்கிட்ட தனியா பேசுவ, நான் உங்ககிட்ட பேசுவேன். நீ போகும்போது உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன். அந்த வாக்குத்தத்தம் பெரிய பெரிய தேவ மனுஷர்களை எழுப்பும். நீங்க தனியில கர்த்தரை சந்திச்சதுக்கு அப்புறம் தீர்க்க தரிசிகளை உங்க மூலமாய் கர்த்தர் எழுப்ப வல்லவர். உம்மை விட்டா யாரும் இல்ல ஆண்டவரே, உம்மை விட்டா எதுவும் இல்ல ஆண்டவரே. நீங்க போதாண்டவரே, நீங்க போதாண்டவரே. ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசப்பா, உம்மை விட்டா ஏதும் இல்ல ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்ல ஏசப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். சத்தமா போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்ல ஏசப்பா. எல்லாரும் உம்மை விட்டா யாரும் இல்ல, உம்மை விட யாரும் இல்ல ஏசப்பா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா,
ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் என்னுடைய தெய்வமும். பாடுவோம் ஆபிரகாம் என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தா. இப்ப கைய மேல எப்போதும் எனக்கு சத்தமா நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. சேர்ந்து கைய மேல தட்டி நீங்க போதும் எனக்கு. நீங்க கேட்க 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 சத்தத்தை உயர்த்து. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர், ஈட்டியை முறிக்கிற கர்த்தர், வில்லை முறிக்கிற கர்த்தர். எஸ் எஸ், இது என்னோடு இருக்கும் காலம், இது தேவனோடு இருக்கும் காலம், இது உருவாக்குற காலம், இது தெரிந்து கொள்ளுகிற காலம், இது தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய ரகசியங்களை பேசுகிற காலம், இது உன்னை பிரித்தெடுக்கிற காலம், இது என் கையிலே உன்னை தனியாக வைத்திருக்கிற காலம். எஸ் எஸ், பிரைஸ் ஜீசஸ், ஜீசஸ். ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து நன்றி அப்பா. நீங்க போதும் எனக்கு, போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. ரபதலரல சந்தனமரஹதலர ரதலரம் தனகரதலரதலரகதரமா. கர்த்தருடைய முன்பாக நிற்கிற எலியா, கர்த்தருக்கு முன்னாக நிற்கிற எலியா. Thank you Jesus. அந்த தீர்மானத்தை நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you Jesus. உங்களுடைய இருதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளும் போது பாஸ்டர் இப்ப ஜெபம் பண்ணுவாங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கைகளை காக்கிற எங்கள் மகா தேவனே, நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உமக்காக படுகிற அன்பின் பிரயாசம் மறக்கிறதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்ல என்று நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கான நேரத்தை நியமிக்க எங்க வாழ்க்கையிலப்பா நாங்க நியமித்திருக்கிறதை கர்த்தர் நீர் பரலோகத்தில் கண்ணோக்கி பார்க்கிறீர் என்று நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 தடவை துதிக்கிறதற்கு தாவீதுக்கு முடியும். நாங்கள் நியமிக்கிற இந்த நேரங்கள் தெய்வத்தால் கனப்படுத்தப்படுவதாக, சூழ்நிலைகளுக்கு மேலாய் எங்களது பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறதற்கு கர்த்தர் நீதாமே பரத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றீங்கப்பா. நாங்க உமக்கென்று எங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும் பொழுது மெய்யாக ராஜா எங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் நீங்க திட்டம் வைத்திருக்கிறீர்களோ, என்னெல்லாம் தீர்மானம் வைத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற போகிறீர்கள். நன்றி ராஜா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறப்போகிறபடியால் நன்றி ராஜா. அப்பா, எங்க முழங்கால்கள், எங்க கண்ணீர்கள், எங்க ஜெபங்கள் தெய்வத்துடைய சமூகத்தை என்றைக்கும் நினைப்பூட்டுகிறதா அமைய போகிறபடியால் நன்றி ராஜா. வருஷங்களின் நடுவில் வந்து கிரியை நீர் உயிர்ப்பிக்கிறது, ஜனங்களின் நடுவில் பண்ணுகிறது, நினைத்திருக்கிற
தெய்வம் ஐயா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு முன்பாக வந்து நிற்கிற எலியாவை போல, தானியேலை போல அப்பா 3 நேரம் உம்மை தொழுது கொள்ளுகிறதற்கு ஒரு விசேஷித்த கிருபை அப்பா. அந்த நேரத்தை உமக்கென்று செலவிட, அந்த நிமிஷங்களை உமக்கென்று செலவிட, எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயித்து அமருகிறதற்கு நீர் ஒரு விசேஷித்த கிருபையை இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற எல்லார் மேலும், ஆலயத்தில் இருக்கிற எல்லார் மேலும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லார் மேலும் உமது தயவுள்ள கரம் பாரமாய் வந்து அமரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு ஜெபமே அப்பா, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியாரை ஒரு மனதிற்கத்தின் ஆவியாரை நிரப்புவீராக. இதுவரை இதுவரை சிரசின் மேல், எங்க மேல, பிள்ளைகளின் மேல் இருந்தது போல், ஐனையால் மேல் இருந்தது போல், வம்சாவழியாய் எங்கள் பிதாக்கள் மேல் இருந்த அந்த ஆவி அப்பா எங்கள் மேல், எங்க சபையின் மேல், பிள்ளைகளின் மேல், குடும்பங்களின் மேல் நிழலிடுவதாக ராஜா, நிழலிடுவதாக ராஜா. அப்பா இன்னொரு மனதிற்கத்தின் ஆவி செய்ய நினைக்கிற நாங்க செய்து முடிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெரிய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், என்னுடைய பாவத்தை அவர் வெறுவதற்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, நேசரின் ரத்தம் என் மேலே. எல்லாருடைய கரங்களை தட்டி ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். உற்சாகத்தோடு ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று. இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி ஏதும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாடுவோம் நம்பிக்கை. கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை சுற்றி ஒரு வேலி அடைக்கப்படும். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை பெரியவர், இந்த உலகிலே இருக்கும் அவனை பெரிய. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah. So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எடுத்த இந்த பொருத்தனையை, நீங்க எடுத்த இந்த தீர்மானத்தில் நீங்க உறுதியா இருக்கிறதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். ஸோ நீங்க இது ஒரு நாளையிலோட விட்டுறக்கூடாது. இது தேவ சமூகத்திலே ஆண்டவர் உங்களோட பேசி எடுக்கிற ஒரு பெரிய தீர்மானம். ஹல்லேலூயா. இனி உங்களுடைய இருதயம் சஞ்சலமாவதே இல்லை. அதனால ஆண்டவரை எது வந்தாலும் இன்னைக்கு எடுத்த இந்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னா உறுதியாக இருப்பேன். அது அதிகாலையிலையோ இருட்டிலையோ நீங்கள் எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த டைமை நீங்கள் எழுதி முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு பொருத்தனை நம்ம எடுக்கும்போது தான் பிசாசு வந்து ரொம்ப நம்மோட போராடுவான். அந்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியாமல் எவ்வளவு பிரச்சனையை கொடுக்கணுமோ அவ்வளோ பிரச்சனையை கொடுப்பான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை ஜெயிக்கணும். கொஞ்ச நாள் தான் அந்த போராட்டம் இருக்கும். நீங்கள் அதை ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு அவன் அந்த விஷயத்தில் உங்களோட போராடவே முடியாது. அதனால் இந்த தீர்மானத்தை இங்கே எடுத்துருக்கிறீங்க. இனி என்ன வந்தாலும், சொந்தக்காரங்க வந்திருக்கலாம், ஒரு கல்யாணம் வரலாம், ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் வரலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விடக்கூடாது.
ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே எல்லாரும் உட்காருங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள், உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு பேரை சம்பாதிக்கணும். ஒரு பேரை சம்பாதிக்கணும். என்ன பேர் அப்படின்னா, இந்த தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பேரை சம்பாதிச்சார்ல, அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து ஒன்று சொல்லணும். இது ப்ரேயர் டைம், இது ஜெப நேரம், இது ஜெப நேரம், இது ஜெப நேரம். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சு நம்ம ஒருவேளை இறந்து போய் அடுத்த நம்முடைய ஜெனரேஷன், அடுத்த நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அடுத்த சன்னதி வந்து இந்த மாதிரி நின்னா கூட அவங்க என்ன சாட்சி சொல்லணும்னா, எங்கள் அப்பாவுக்கு ப்ரேயர் டைம்னு ஒரு நேரம் இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு ப்ரேயர் டைம்னு ஒரு டைம் இருந்துச்சு. அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கள் அப்பா எங்கேயும் போக மாட்டார். எங்கள் அப்பாவை நான் ஜெபிக்கிறவராக நான் பார்த்துருக்குறேன், எங்கள் அம்மாவை நான் ஜெபிக்கிறவங்களா பார்த்துருக்குறேன்னு உங்கள் பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா சாட்சியை விட பெரிய சாட்சி என்ன சாட்சி தெரியுமா? நான் ஜெபிக்கிறவேன்னு என்னுடைய சன்னதி சொல்கிற சாட்சி தான் பெரிய சாட்சி. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இயேசு, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருடத்தில், அந்த 3.5 வருடத்தில் சீசர்கள் என்னவெல்லாம் அவங்களிடத்தில் பார்த்தாங்க, என்னத்தெல்லாம் பார்த்தாங்க. அவரை மாதிரி இன்னைக்கு பாருங்களேன், சும்மா வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு சட்டை போட்டோன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு சட்டையை போட்டோன்னா இந்த முன்னணியிலே நிற்கிற நிறைய பேர் போட்டிருக்கிற மாதிரி சட்டையை போடுறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அவரை மாதிரி ஷர்ட் போடணும். இதுவும் உலகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். சினிமா நடிகர்கள், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் இதைத்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உடனே யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த 3.5 வருட ஊழியத்தில் வந்து இந்த சீடர்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன், எத்தனை பார்த்துருப்பாங்க அவருடைய அற்புதத்தை. ஆனால் உங்களுக்கு என்னிடத்துல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இயேசுவினிடத்துல வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று பண்ணுங்க, எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லுங்க. வேற ஒன்னையுமே சீடர்கள் கேட்கல பாருங்களேன், எதையுமே கேட்கல. ஏதாவது ஒன்று கேட்டாங்களா? நீங்க வந்து இந்த இடத்துல எப்படி ஆண்டவர் எப்படி அற்புதம் செஞ்சீங்க, நீங்க எப்படி ஆண்டவரை இதுக்குள்ள இந்த தப்பிச்சு போனீங்க, நீங்க என்ன ஆண்டவரை இந்த இடத்துல பண்ணீங்க, எப்படி இந்த காற்று நின்றுச்சு, எப்படி இந்த கடல் நின்றுச்சு, எப்படி இந்த இடத்துல கடல் மேலே நீங்க நடந்து வர்றீங்க, ஏதாவது ட்ரிக்ஸ் ஏதாவது இருக்கா? இது எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆண்டவர் செய்த இந்த அத்தனை அற்புதத்திற்கும் ஒரு ஆணிவேர் இருக்குது, ஒரு மூலதனம் இருக்குது, ஒரு கீவேர்டு இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி மலைக்கு போனார். அவர் தனியே ராம் முழுதும் அவர் ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ணார். சீடர்கள் வந்து ஆண்டவரை 33.5 வருஷத்துல பார்த்தது அதிகமான இடத்தை எங்க பார்த்தாங்கன்னா, அவர் பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறதை, தேவனோடு பேசி கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அவங்க ஒன்ன டிசைட் பண்ணிட்டாங்க, இவர் அற்புதத்தை செய்கிறதற்கு காரணம், இவர் மூலமா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதற்கு காரணம் அவரும் பிதாவும் எப்படி இருக்காங்கன்னா ஒன்னா இருக்காங்க. அதனாலதான் சீடர்கள் வந்து ஆண்டவரிடத்துல கேட்டாங்க, எங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம், அந்த ஆணிவேர் அந்த மூலதனமாகிய எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுத்தார். அப்ப இன்னைக்கும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல, இந்த முழங்கால் யுத்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவரை தான் சொல்றாரு, இப்ப ஆண்டவரிடத்துல வேற ஒன்றையும் கேட்க வேண்டாம், நாங்கள் எப்படி உம்மோடு நெருங்கி வாழணும், வேற எல்லாம் வரும், வேற எல்லாம் வரும். கர்த்தரே எனக்காக செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால எடுத்த தீர்மானத்தில் தயவு செய்து நீங்கள் வந்து என்ன போராட்டம் வைத்தாலும் நீங்க வந்து விடாதீங்க, அதற்கு நேராகவே கடந்து போங்க, மனசுல திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. ஸோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து உங்களோடு கூட இருந்து கொஞ்ச நாளைக்குள்ளாகவே நீங்க நிறைய பேர் அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுகிறத நாங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு விடுதலை உண்டாகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி சகரியா என்கிற ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் போகும்போது அத்தனை நாட்களும் ஜெபித்த எதிர்பார்த்திருந்த காரியத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரோ, அதே போல நீங்க தேவ சமூகத்திற்கு போகும்போது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் கைகூடி வரும். உங்களுடைய ஜெப தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும். ஜெப தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே கிருபையாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஸோ அதற்கான ஒரு இடத்தையும் நீங்கள் அழகாக அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி
ஒரு டைரி எழுத தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு நல்ல டைரியை வச்சு அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த டைரியோடு போங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா.